insertion sort is a simple sorting algorithm. என்ன மேம் செலக்டிவ் சார்ட்ல இத தான சொன்னீங்க சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம்னு. பட் டு பி ஹானஸ்ட் செலக்டிவ் விட இன்சர்ஷன் தான் ஈஸி. இன்சர்ஷன் சார்ட் தான் உண்மையாவே சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம். பட் நம்ம புக்ல வந்து செலக்டிவ் அண்ட் இன்சர்ஷன் ரெண்டுத்துக்குமே சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம்ன்றது கொடுத்திருப்பாங்க. நீங்க எழுதும்போது அத எழுதி ஆகணும் வேற. It works by taking elements from the list one by one and inserting them in the correct position. நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இருக்குது 11 தானே லோவஸ்ட். அப்படி எடுத்து அது முன்னாடி போட்டதுக்கு அப்புறம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கீழ 14 12 எல்லாம் இருக்கும்போது நெக்ஸ்ட் 12க்கு போகும். 12 எடுத்து செகண்ட் போறதுக்கு தான் போகும். அதோட பொசிஷன் என்னன்னு மட்டும் தான் பாக்கமே தவிர ஸ்வாப் பண்றது இன்டர்சேஞ்ச் பண்றது அதெல்லாம் பார்க்காது. எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அது எங்க இருக்கணுமோ அந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்றது தான் இன்சர்ஷன் சார்ட் பண்ணும். into a new sorting list. அப்போ ஒரு தடவை அந்த லிஸ்ட் சேஞ்ச் ஆகும். என்டையர் லிஸ்ட்டுமே சேஞ்ச் ஆகும். இங்க வேற ஸ்வாப் மட்டும் பண்ணல, லிஸ்டே சேஞ்ச் பண்றாங்க. புது லிஸ்டா ஆகும் ஒரு தடவையும். This algorithm build the final stored array at the end. கடைசியா ஸ்டோர் ஆகுறது தான் கடைசியா ஸ்டோர் ஆகுற லிஸ்டல சார்ட்டட் லிஸ்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. This algorithm uses n-1 number to pass it to get the final sorted list as per the previous algorithm as we have discussed. If it is the first element, it is already sorted. Pick next element. ஒரு எலிமெண்ட் சார்ட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு எலிமெண்ட் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அது எந்த பொசிஷன்ல இருக்குமோ அங்க பாக்குறது. இப்போ இங்க பாருங்களேன் 16 ஃபைனல்ங்க at the end of the okay எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க எங்க for inserting compare with all the element with the sorted sublist. Shift all the elements in the sorted sublist that is greater than the value of the sorted. Insert the value, repeat until the list is sorted. ஒரு தடவை இப்ப 44 இருக்கும்போது 16 எங்க இருக்கணுமோ அது ஒரு தடவையும் 16 சார்ட் ஆகும். இது ஒரு தடவை லிஸ்ட் எப்படி அப்டேட் ஆகுதுன்றத பார்த்து கொடுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? கடைசியா இருக்கிற எலிமெண்ட்ஸ்லயே எது சார்ட் ஆகி இப்ப 7ன்றது 1ல சார்ட் ஆகி இன்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து 83 வரும்போது அது இங்க எங்கேயுமே இன்சர்ட் ஆகாது, கடைசியா தான் ஆகும். 44 வரும்போது இங்க 45க்கும் 34க்கும் நடுவுல மட்டும் தான் இன்சர்ட் ஆகுமே தவிர வேற எங்கேயுமே அது போகவே போகாது. உங்களுக்கு புரியுதா? ஒரு தடவை படிச்சு பாருங்க. Dynamic programming. Dynamic programming is an algorithmic design method. The design method எங்கேயோ பார்த்திருப்பீங்களே நீங்க, எங்க சொல்லுங்க? Define algorithmic strategies ல பார்த்திருப்பீங்க கரெக்ட்டா? Definition of algorithmic strategy. அதுல என்ன சொல்லிருப்பாங்க? That can be used when the solution to a problem can be viewed as the result of sequence of இப்ப சொல்லிட்டா டைனமிக் ப்ரோக்ராமிங்னா ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்டெப்போட ரிசல்ட்ட ஒரு ஸ்டெப்போட அவுட்புட்ட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்புட்டா கொடுக்கறது தான் டைனமிக் ப்ரோக்ராமிங் பண்ணும். ஓகேவா? ஒரு பெரிய ப்ரோக்ராம் குட்டி குட்டியா கட் பண்ணி டிவைட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்புட்டா கொடுக்கணும். இங்க அவுட்புட்டா இருந்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்புட்டா போகிறது தான். ஃபேக்டோரியல்லயும் அதான் நடக்கும், ஃபிபனாக்கி சீரீஸ்லயும் அதான் நடக்கும். ஃபிபனாக்கி சீரீஸ்னா என்ன நான் சொல்றேன் இருங்க, இதுலயே எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க நான் சொல்றேன். இப்போ தியரிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Dynamic programming approaches is similar to divide and conquer. இந்த divide and conquer எங்க கேட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு? எங்க படிச்சீங்க கரெக்ட்டா சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். பைனரி சர்ச்ல படிச்சீங்களா? divide and conquer நான் 1 மார்க் கேட்பாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? divide and conquer பைனரி சர்ச்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, logarithmic times கூட படிச்சிருப்பீங்க. இங்க படிக்கிறது அங்கேயே படிச்சீங்கன்னா கம்பேர் பண்ணுங்க. டைனமிக் ப்ரோகிராமிங்க்கும் இங்க தான் வரும், பைனரி சர்ச்க்கும் வரும். அப்பதான் எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு குழம்பாது. ரெண்டுத்துலயே ஆப்ஷன் கொடுத்துடும் போது உங்களுக்கு குழம்பாது. இங்கேயும் வரும் அங்கேயும் வரும்ன்றது கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னா அத்தனை தடவை நீங்க அந்த லெசனை படிச்சு பார்த்துருக்கணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். Given problem is divided into simpler and yet smaller possible subprograms. Next another step to do dynamic programming. The given problem will be divided into smaller overlapping subprograms. ஆனா ஆப்வியஸா வந்துட்டு நெக்ஸ்ட் ஓவர்லாப் ஆகிதான், ஓவர்லாப் ஆனாதான் இதோட அவுட்புட் அங்க இன்புட்டா இருக்க முடியும். கரெக்டா? அண்ட் optimum solution of the given program can be achieved by using result of smaller subprograms. கரெக்டா? இப்போ பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராமோட ரிசல்ட்டையுமே அங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைனமிக் அல்காரிதம் யூசஸ் மெமோரைசேஷன். மெமோரைசேஷன்னா என்ன? ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் क्वेश्चन. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்ல வந்துட்டு நம்மளுக்கு புரியுற மாதிரி எப்படி தான் கேட்டிருப்பாங்க, which shows the result of the previous programன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் இந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ன்ற கீவேர்டே நம்ம படிச்சிருக்க மாட்டோம். क्वेश्चन பேப்பர்ல அத கேட்பான். புரியுதா? இந்த டெஃபினிஷனை கரெக்ட்டா படிங்க. Memorization is an optimization technique used primarily to speed up computers program by storing the result of the previous function calls and returning the cached result when the same input occurred again. ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு நான் அவுட்புட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்.
நெக்ஸ்ட் டைம் வேற எங்கன்னா அதே ஃபங்க்ஷனுக்கு நான் அதே இன்புட்டை கொடுத்து வாங்கும்போது மறுபடியும் அதே டைம் எடுக்க கூடாது. கம்ப்யூட்டர் ஆல்ரெடி அதை தான் ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிச்சு இல்ல, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு, அந்த ஆன்சரை கொடுக்கும். புரியுதா? ஒரு சேம் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் கால் பண்றேன், அகைன் பண்றேன்னும் போது மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த அதே டைம் லிமிட்டா இருக்காது. இப்போ ஃபிபனாக்கி சீரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நீங்க படிச்சிருப்பீங்க. நான் சொல்றேன் ஏங்க, ஏன்னா எனக்கு தூக்கம் வராது. இந்த ஃபிபனாக்கி சீரிஸ் அப்படின்னா கன்சிக்யூட்டிவா ஆட் பண்றதுதான். டைம் இருக்குதா? பரவாயில்ல அப்படிங்க. இப்போ 0 1 எடுத்துக்கிட்டா 0 + 1 என்னது 1. அப்போ 1 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் ஃபிபனாக்கி சீரிஸ். இன்னொன்னு காமிக்கிறேன் சீக்வன்ஸா. இப்ப அங்க உங்களுக்கு புரியலன்னா இதே யோசிச்சு பாருங்க. சீக்வன்ஸா 0 இருக்கு, 0 1 எடுக்கிறேன்னா 0 + 1 1. அந்த ரிசல்ட் 1ன்ற ரிசல்ட்டை நான் நெக்ஸ்ட் வேல்யூவோட ஆட் பண்றேன். 1 + 2 3. இப்ப 3ன்ற ரிசல்ட்டை நான் 5 ஓட ஆட் பண்றேன். 3 + 5 சாரி 3ன்ற ரிசல்ட்டை நான் மறுபடியும் 2 ஓட ஆட் பண்றேன். 2 + 3 5. இப்ப 5ன்ற ரிசல்ட்டை நான் வந்து மறுபடியும் 3 + 5 ஓட ஆட் பண்றேன் 8. புரியுதா? நெக்ஸ்ட் ஆட் ஆகி சம்மாகி போறதுதான் ஃபிபனாக்கி சீரிஸ். ஒரு தடவை அந்த இதை படிச்சு பாத்தீங்கன்னாலே புரியும். ஸ்டெப் 1 ஸ்டெப் பை, அதை நான் இப்ப இங்க கொடுத்துருக்கது அப்படியே அதே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்னும் இல்ல. இப்போ எப்படி சொல்றது, f of n னா f of n - 1 + f of n - 2 அப்படின்னா, இப்போ ஃபிபனாக்கி சீரிஸ் ஆஃப் 5 னா ஃபிபனாக்கி சீரிஸ் ஆஃப் 4 + ஃபிபனாக்கி சீரிஸ் ஆஃப் 3. அப்போ ஃபிபனாக்கி சீரிஸ் ஆஃப் 4 க்கு என்ன வரும்? n - 1. இதுக்கு தனியா ஒன்னு ப்ராசஸ் ஆகும், இதுக்கு தனியா ஒன்னு ப்ராசஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியலனா புக் பேக் क्वेश्चंस அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோல நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி டிரா பண்ணத நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி வீடியோ, அந்த புக் பேக் क्वेश्चनல எண்ட் ஆஃப் தி வீடியோல நான் காமிக்கிறேன். அது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ரைட் நவ எனக்கு இப்போ இத பாக்கும்போது தான் அந்த தோணுது உங்களுக்கு அப்படி காமிச்சா புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு இப்படி பாக்கும்போது நான் சொல்றேன், Feb of 5 னும் போது Feb of 4 Feb of 3 இருக்கா. அப்ப Feb of 4 க்கு தனியா மறுபடியும் Feb of 3 Feb of 2 நடக்கும். இங்க Feb of 3 க்கு தனியா Feb of 2 Feb of 1 நடக்கும். புரியுதா? சோ அப்படி சீக்வென்ஷியலா இதோட ரிசல்ட்டும் இதோட அவுட்புட்காக இன்புட்டா போகுது. சோ அதுதான் டைனமிக் ப்ரோகிராமிங். Points to remember. An algorithm is a finite set of instructions to accomplish a particular task. Algorithm consists of step-by-step instructions. And algorithm ஓட definition எழுதும்போது and definiteness, correctness, effectiveness மூணு வார்த்தையை வந்து விட்டுறாதீங்க. அது எழுதினாதான் மார்க். Programs is an expression of algorithm in a programming language. Expressions correct. And the differentiation la படிச்ச algorithms க்கும் programs க்கும் difference படிச்ச. Algorithm analysis deals with the execution of running time of various operations involved. Space complexity. Algorithm is amount of memory required to run to its completion. ஒரு program run பண்றதுக்கான space, memory space வந்து சொல்றதுதான் space complexity. Worst case na big and best case na omega. Average case na big theta. The time complexity of an algorithm is given by the number of steps taken by the algorithm. நீங்க எத்தனை லைன் ஆஃப் கோட் எழுதுறீங்களோ, எத்தனை லைன் ஆஃப் algorithm steps எழுதுறீங்களோ அதுக்கு பொறுத்து தான் time complexity. கரெக்ட்டா? அதான் இங்க சொல்றாங்க. The efficiency of an algorithm is defined as the number of computational resources used by the algorithm. The way of designing algorithm is called algorithmic strategy. படிங்க. Do you know லயே ஒன்னு கொடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா? Do you know ல கொடுத்திருக்கதா இந்த ஸ்டேட்மென்ட். அப்போ இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. அத படிங்க. ஸ்பேஸ் டைம் ரெண்டுமே எழுதணும். 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா ரெண்டு பாயிண்ட்மே எழுதணும். இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருக்கதோ எழுதணும், அந்த do you know ல கொடுத்திருக்கதோ எழுதணும். இங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட் do you know ல கொடுத்திருக்கு. கரெக்ட்டா? A space time or time memory trade-off is way of solving a problem or calculation in less time using more storage. Less time, more storage. அது வந்து space time trade-off. Next, symptotic notation sets a meaningful statement. Bubble sort swap பண்ணனும், selection sortனா only one exchange. In simple sorting க்கு selection க்கு வரும், insertion க்கு வரும். Simple sorting ன்ற keyword. Insertion sortல வந்து என்ன ஆகும்? It always maintains a sorted sublist in the lower position of the list. Dynamic programming is used when the solution to a problem can be viewed as the result of sequence of decisions. புரியுதா? நெக்ஸ்ட் வீடியோ எவாலுவேஷன் பார்ட் போடுவேன். அப்போ உங்களுக்கு ஃபிபனாக்கி சீரிஸோட மைண்ட் மேப் மாதிரி, கான்செப்சுவல் மேப் மாதிரி ஒன்னு காமிக்கிறேன். அது உங்களுக்கு புரியும். வித் தட் இந்த லெசன் நம்ம முடிச்சிட்டோம். யா? So sign from you all. Thank you students.